பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம். பட்டாணி கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 3 கிராம்பு. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா, 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதை சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு 15 பல்லுக்கிட்ட பூண்டு எடுத்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்குங்க. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கிரேவியை இதே நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இதில் அப்படியே மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். மூணு விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான மணமான பட்டாணி கிரேவி ரெடியாக இருக்குது. இது சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. சாப்பாடுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.